10,000, நடுறதுக்கு 9,000, இறைக்கிற ஆளுக்கு 10 தண்ணி இறைச்சா 10,000. காசு தான் கூட பேருக்கிறது, அதுக்குரிய தரமாக வாராங்க உங்களுக்கு தெரியும். அரசாங்கம் ஒரு மாற்று வழியை செய்யணும். மாற்று வழி செய்தால் தான் நாங்கள் கணேசமுத்திகிரி வாரம், அஜ்வேலி பத்தமேனியிலேருந்து வாரம். இந்த மாதிரி சொன்னால் கலியாமம் வடமராட்சி பிரதேசங்கள்லேருந்து எங்களோட வெங்காய உற்பத்தி சீசனில் வந்து வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்கிறோம்னா நாங்கள் எங்களோட உற்பத்தியை இங்கேருந்து விற்றுக்கொள்ள முடியாத ஏற்படுது. எங்களோட உற்பத்திகள் இங்கே வார நேரம் வெங்காய இறக்குமதி கூடுதலாக இருக்கிறதால விலை குறைவாக இருக்குது. விலை குறைவால் நாங்கள் இங்கே எங்களோட உற்பத்தியை வந்து விற்க முடியாத ஒரு கட்டம். காரணம் என்னென்னு சொல்லிச்சுன்னா அதுக்குரிய பெறுமதி எங்களுக்கு கிடைக்குது. சாதாரணமாக எங்களுக்கு கிலோவுக்கு 250 ரூபா முடியுதுன்னு சொல்லி சொன்னால் இங்கே எங்களுக்கு 100 ரூபா விற்றா இப்போ இந்த மாதிரி நாங்கள் எங்கள்கிட்ட மீறி எடுக்கிறதுங்களை அதால் முடியாது. அதால் தயவுசெய்து இந்த அரசாங்கம் வந்து இந்த காலகட்டங்கள் என்றாலும் இந்த உற்பத்தி யாழ் மாவட்டத்தில் வர்ற உற்பத்தி வார காலங்களில் இறக்குமதியை குறைச்சி தரணுமென்று தாழ்மையான ஒரு வேண்டுகோளை வைக்கும். சின்ன வெங்காயம் கூடுதலான உற்பத்தி சின்ன வெங்காயம் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க? சாதாரணமாக எங்களுக்கு ஒரு 1000 கண்ணு சொன்னால் 3.5 பரப்பு வெங்காயம் நட்டு கிண்டி முடிய எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஆக குறைஞ்ச கணக்கு 2.5 லட்சம் ரூபா தற்சமயம் முடியுது. 2.5 லட்சம் மட்டும் சொன்னால் எங்களுக்கு ஒரு 30,000 வெங்காயம் தான் தரும். 30,000 வெங்காயம் மாதிரி மட்டும் சொன்னால் அந்த 2.5 லட்சம் பாருங்க 324. சாதாரணமாக 8,000 ரூபா எங்களுக்கு அந்த இருக்க முடியுது. நாங்கள் விற்கல வந்து 5,000 ரூபா விற்றா இங்கே மிச்ச பகுதிக்கு நாங்கள் இங்கே எடுக்கிறது எடுக்க முடியாது. அப்போ தயவு செய்து இதை இந்த அரசாங்கம் கட்டாயம் உள்வாங்கி என்னென்று விவசாயிகளுக்கு ஒரு சரியான ஒரு உதவி எடுத்து தரணும் கொண்டு, அதாவது விலை நிர்ணயம் நிச்சயமாக எங்களுக்கு தேவை. விலை நிர்ணயம் சொல்லி ஒன்று இருந்தான்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எப்பயும் இந்த இதை பயிற்சியை செய்து கொண்டு இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தான்னு சொன்னால் காலப்போக்கில் நாங்கள் வெங்காயத்தை அறவே கைவிட வேண்டிய ஒரு இது நிலப்பாடு தான் தள்ளப்படும். முதல் இதே மாதிரி பிரச்சனை இருக்கு இல்லையா? இருந்தது. ஆனால் இந்த மாதிரி கூடுதலாக விலை குறைவாக இல்லை. இந்த ஆண்டெல்லாம் கடைசி விலை 90 ரூபாய் கூட வந்துட்டு. நாங்கள் 90 ரூபாய்க்கு வெங்காயம் விற்று ஒன்றுமே செய்யலை. அதிகாரிகள்கிட்ட கூறியிருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் ஒரு எங்கள் ஏரியாவிலே நாங்கள் ஒரு கூட்டம் கொண்டு போட்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட கூப்பிட்டு அவருக்கும் தெரிவிச்சிருக்கோம். இது சம்பந்தமாக இந்த மாதிரி இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இது சம்பந்தமாக பாலிமன்றில் கதைக்க சொல்லி அவருக்கு தெரிவிச்சிருக்கோம். பொருட்கள் அதாவது சந்தைப்படுத்த முடியாத நிலை ஒன்று இருக்கின்றது. அறுவடை காலம் வந்து இறக்குமதியால் விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுகின்றன. அடுத்தது இன்றைய காலகட்டத்தில் கூலிகள் கூட, விவசாய கூலிகள் கூட, நாளாந்த வாழ்க்கை செலவுகள் கூடுறதால விவசாயிகளோட கூலிகளும் கூட்டிக்கொண்டு போகுது. அதாவது அதுண்ட மகையை கூட இங்கே கையில் வச்சுருக்கிறோம். நாங்கள் இவ்வளோ எங்களுக்கு முடியுதுன்றதை ஆதாரம் அடித்து வச்சுருக்கிறோம். சரி, மற்றது எங்களுடைய இறக்குமதியை எப்படி செய்யணும் என்றால் எங்களோட அறுவடை காலத்தில் மட்டுப்படுத்தி வைக்க வேணும். அறுவடை காலத்தில் எங்களோட அவை இறக்குமதி செய்யாமல் ஒன்றும் செய்யலாம், நாட்டை காணாது. அதே நேரத்தில் எங்களோட நாட்டை வளப்படுத்தவுடனே விவசாயிகளின் உற்பத்தியை அதிகரிக்கப்பட செய்ய வேணும். இளம் விவசாயிகள் விவசாயத்தை விட்டு நாடுகள அளவுக்கு தான் இருக்கணும். அப்போ இளம் சமுதாயத்தை இதுக்கு உள்வாங்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் நாங்கள். அப்போ கூடுதலாக 65-70 வயசுக்காரன் விவசாயம் செய்யணும். அவை முடிஞ்சால் நாட்டுக்கு விவசாயம் செய்கிறதுக்கு ஆள் இல்லை. காரணம் என்றால் வெளிநாட்டு முகத்தில் எல்லாம் வெளிநாட்டுக்கு செல்றதால இங்கே விவசாயம் நிலங்கள் எல்லாம் தரிசி வற்றி கொண்டு போகுது. அரசாங்கம் இதுக்கு ஒரு மாற்று வழியை செய்ய வேணும். இந்த மாற்று வழி செய்தால் தான் நாங்கள் அடுத்த சந்ததியாவது நல்ல முறைக்கு வரும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. எங்களுடைய இதில் எங்களோட விவசாய கணக்குகளை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். இந்த விவசாய கணக்கில் பாருங்கள் எவ்வளோ முடியுதுன்றதை. ஒரு விவசாயிக்கு கிட்டத்தட்ட இது நான் குறைச்சி தான் இந்த கணக்கில் போட்டிருக்கேன். இதை விட கூடுதலாகத்தான் கணக்குகள் போய் கொண்டிருக்கு. சரி.
சரி முந்தியெல்லாம் இறக்குமதி இருந்ததா ஐயா? முந்தைய இறக்குமதி இருந்ததா? முந்தைய இறக்குமதி இருந்ததுதான் குறையாக இருந்தாலும் ஆனால் எங்களை இப்போ சனப்பெருக்கம் கூடின காலகட்டத்தில் ஒன்றும் செய்யலாத நீங்கள் விவசாய உற்பத்தி பொருட்களை வந்து நாங்கள் சந்தைப்படுத்த முடியாமல் இருக்கிற காரணத்தினால இறக்குமதி வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிற அந்த பொருட்களை கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு தந்தால் எங்களுக்கு விவசாய உள்ளூர் உற்பத்திகளை கொஞ்சம் மேம்படுத்தி தருவோம். எனக்கு பேர் அரியோடி உஸ்திராயா. நான் என்னென்னா நான் அந்த காரணம் ஒரு விவசாயம் செய்து அச்சமே நிறுத்தி இருக்கிறேன். நான் முக்கியமாக இருந்தால் முந்தி இப்போ விவசாயத்தை நிறுத்திக்கிறேன். இது காரணம் வந்து விலைகள் போதாமை. அதான் வந்து வெங்காயத்துக்கெல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சு போச்சு, ஏனைய பொருட்களை வீழ்ச்சி அடைஞ்சு கூலி அதிகரிச்சு இன்று மற்ற பசாலைகள் இந்த லொரியில் வர பஸ்ஸில் 1,80,000 கூறுகிறார். அதையும் நாங்கள் குறைக்க பண்ணுறதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சங்கங்கள் தொடர்பு கொண்டு அந்த இதுவையும் நாங்கள் இறக்குமதி செய்கிறதுக்கு ஒழுங்குகள் செய்யப்படணும். விவசாயிகள் அனைத்து பேருக்கும் இவைக்கு 1,00,000 ரூபாய்க்கு எரி வாங்கினால் விற்கிற வெங்காயம் 30,000 தான் விற்கணும். அதில் பாரிய நட்டங்கள் வேணும். இதை கருத்து கொண்டு இது என்ன அனைத்து பேரும் பேசியதெல்லாம் இதை கருத்து கொண்டு அரசாங்கம் விவசாய அமைச்சர் லால்காந்த் அவர்கள் இதுக்கு உடனடியாக செவிமடுத்து செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்த்து மக்கள் சார்பில் இருக்கிறோம். நன்றி, வணக்கம். காரணம் வந்து உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு சரியான பெறுமதி விலை கிடைக்கல. விலை கிடைக்கல. காரணம் கடந்த காலங்களில் வந்து எங்களுக்கு எப்படி என்று சொல்லிச்சுன்னா உரமண்டானா மருந்துண்டானா 1,500 ரூபா 2,000 விற்ற உரம் இன்றைக்கு 12,000 13,000. அப்போ நாங்கள் அந்த நேரம் 100 ரூபா 150 ரூபாய்க்கு வெங்காயம் விற்றுனாங்க. இன்றைக்கு 12,000 ரூபா உரம் விற்கைகளையும் 100 ரூபாய்க்கு வெங்காயம் இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நாங்கள் அப்போ வந்து கூலியாளின் செலவு வந்து 500 ரூபாய்க்கு கீழே தான் இருந்தது. இன்றைக்கு வந்து கூலியாளுக்கு 3,000 3,500 ரூபா கொடுக்க வேண்டிய, ஆம்பளைக்கு 3,000 3,500 ரூபா கொடுக்கணும், பொம்பளைக்கு 2,000 கொடுக்கணும். நாங்கள் அப்படி கொடுத்து நாங்கள் தோட்டம் செய்ய எங்கள்கிட்ட முதலையே பிடிக்க முடியாத கட்டத்திலே இருக்கிறோம். காரணம் எங்களுக்கு 1000 கண்டு தோட்டத்துக்கு எங்களுக்கு 2.5 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட கணக்கு முடியுது. எப்படி சமாளிக்கிற நட்டத்தெல்லாம் ஓடுது. இந்த வருஷம் இல்லை எனக்கு கைமா வெங்காய செய்யல எனக்கு 15 லட்சம் இல்லை. 15 லட்சம் எனக்கு லோஸ். காரணம் விலை சீர்கட்டாலும் வெங்காயம் விற்கல 4 மாதமாக பட்டடையில் வச்சுருந்து நாங்கள் கிட்டத்தட்ட 250 வெங்காயம் பெற வேண்டிய 100 வெங்காயம் தான் தேர்ந்தது. முந்தைய இந்த பாரம்பரிய அந்த காய்கள் எல்லாம் வந்து நிறைய நாள் பட்டறையில் வச்சுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. ஆனால் இப்போதைய காய் வகை பலதார பிரச்சனை ஒன்று கெமிக்கல் பிரச்சனை, ரெண்டாவது காலநிலை மோசமான காலகட்டம். கடந்த காலங்களில் எல்லாம் மழை இப்படி சீசன் மாறி பெய்ததில்லை. இப்போ சீசன் மாறி மழைகள் பெய்யுது, மழை காற்று. இப்போ இந்த மாதம் எல்லாம் நோமலாக காற்றடிக்கிறது இல்லை, ஆனால் இப்போ காற்றடிக்குது. ஆனியில் தூக்கம் மட்டும் சொல்லிக்கணும். வைகாசி இந்த முறை வைகாசி விசாத்து காத்தடிக்கல. இப்போ காலநிலை மாற்றம் ஒரு பெரிய பிரச்சனை. ரெண்டாவது வந்து அங்கே இந்த மருந்துகள் உரங்களும் வந்து அதுகளுக்குரிய தரம் இல்லை. இப்போ காசு தான் கூட பேருக்கிறது, அதுக்குரிய தரமாக வர மாதிரி எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு வந்து இது நீங்கள் என்ன விவசாயிகள் சேர்ந்து இந்த போராட்டம் இடம்பெற்றதா இல்லை வந்து நீங்கள் ஒரு அமைப்பு ரீதியாக வந்து இந்த போராட்டம் இடம்பெற்றது? இது வந்து விவசாயிகள் தான் வந்திருக்கு. எந்த விதமான ஒரு அமைப்பும் இதில் ஒரு விவசாய அமைப்பு அப்படின்னு சொல்லி யாருமே வர இல்லை. தனிப்பட்ட முறையில் விவசாயிகள் மட்டும் வந்திருக்குது. ஏற்கனவே நானும் வந்து நான் என்னுடைய சொந்த ஏற்பாட்டில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கூப்பிட்டு கூட நான் இந்த ஊரில் ஒரு கூட்டம் நடத்தி அவருக்கு தெரியப்படுத்தியிருக்கேன். அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி தெரியப்படுத்தி அவர் பார்லிமெண்ட்டில் இது சம்பந்தமாக கலைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த இன்றையான ஆர்ப்பாட்டம் தொடர்பில் வந்து நீங்கள் முதல்ல எதுவும் திட்டமிடல் ஒன்றும் செய்யலையா? என்னென்னு சொன்னால் இப்போ விவசாயிகள் என்று சொல்லியிருக்க இப்போ யாழ்ப்பாணத்திலே இது ஒரு பெரிய பிரச்சனை தானே. அப்போ என்ன சொன்னால் இந்த விரவு வந்து கொஞ்சம் குறைவாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ 100 பேர் சேர்ந்து போராட்டம் நடத்துறதுக்கும் ஒரு 15-20 பேர் நிற்கிறதுக்குன்ற ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குதாங்க. இப்போ அது சம்மந்தமாக நான் சொல்லணும்னு சொன்னால் ஒன்று எங்களோட விவசாயிகள் வந்து ஒற்றுமை முக்கியமான காரணம். இதால் நாங்கள் நிறைய பிரச்சனையை சந்திச்சுட்டோம். என்ன சொல்ல சொல்லிக் கொண்டு போனால் கணக்காக சொல்லலாம். எங்களோட ஒற்றுமை இன்மையால் தான் இன்றைக்கு இவ்வளவு காரணம். இதில் ஒன்று முக்கிய காரணம் ஒன்று இந்த 10 கொண்டு கழிவு கிலோவுக்கு 10 கொண்டு கழிவு பிரச்சனை. வியாபாரியெல்லாம் ஒத்து நீக்கினோம், விவசாயிகள் வந்து அந்த ஒற்றுமை இல்லை. விவசாயிகள் வந்து ஒற்றுமை நான் இன்றைக்கு 10 கொண்டு கழிச்சு தரமாட்டேன்னு சொல்லி சொன்னால் எல்லா பிரதேச சபையாலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னால் 10 கொண்டு கழிவு கொடுக்க வேண்டாம். நீங்கள் தொடர்ச்சியாக இப்போ 5-6 வருடங்களாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது. அதாவது எங்கள் பலியாமம் வடமராட்சி உற்பத்தி காலங்களில் இதே கூடுதலான இறக்குமதியாக இறக்கி கொண்டிருக்கேன். என்னென்னு சொன்னீங்கன்னா இப்போ தொடர்ச்சியாக இதுதான் போய்கொண்டிருக்கு. வந்தது சீசனில் நாங்கள் வந்து விற்க முடியாது. இப்போ இந்த இறக்குமதியாக குறைச்சிருக்கணும். குறைக்க இப்போ கொஞ்சம் விலை விற்கிது.
இப்போ எங்கள்கிட்ட வெங்காயம் இல்லை. காரணம் சொல்லிச்சுன்னா நாங்கள் வெங்காயம் கண்டி 4 மாதம் முடிஞ்சு. நாங்கள் பங்குனி மாதம் வெங்காயம் கண்டினாங்க 4 மாதம் ஆகுது. அப்போ பங்குனி மாதம் கண்டின வெங்காயம் முண்டு வரைக்கும் நாங்கள் வச்சுருக்க எங்களுக்கு பெறும் செலவு தான் நாங்கள் இருக்கோம். வெங்காயம் பெறாது. அரசாங்கம் அதை இலகுவாக தீர்வை கொண்டு வரலாமெண்டா அதில் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? முதல் வேண்டுகோளுங்கட ஒரு விலை நிர்ணயம். இந்த விலைக்கு கீழே விற்க வேண்டாம், இந்த விலைக்கு மேலே விற்க வேண்டாம். சின்ன வெங்காயத்துக்கு சின்ன வெங்காயத்துக்கு விலை நிர்ணயம் சொல்லி ஒன்று ஒழுங்குமுறையாக இருக்க வேண்டும் சொல்லி சொன்னால் நாங்கள் இப்போயும் பழமையாக செய்கிற மாதிரி செய்து கொண்டு இருக்கலாம். அந்த ஒன்று இல்லாதால நாங்கள் வெங்காயத்தை செய்து போட்டு இதை கிண்டி கட்டி கொண்டு வர நேரத்தில் சில வேளை நாங்கள் தோட்டத்தில் பயிர் இருக்கைகள் 500 ரூபாயும் விற்குது. நாங்கள் எடுத்து அறுவடை செய்து விற்க கொண்டு போகிற நேரத்தில் 100 ரூபாய் ஆகுது. அப்போ எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு மாற்றமான விஷயம். சும்மா நாங்கள் இப்போ 1000 கண்ட தோட்டத்துக்கு சாதாரண கணக்கு சொல்கிறோன்னு சொன்னாலும் பாத்தி கட்டுறதுக்கு 10,000, நடுறதுக்கு 9,000, இறைக்கிற ஆளுக்கு 10 தண்ணி இறைச்சா 10,000, வெங்காயம் கிண்டுறதுக்கு 9,000, கட்டுறதுக்கு 12,000. பெய்துக்கூடிய வாகன செலவு என்ன, இப்போ வெங்காயத்தின் வித முதல் என்ன, அதோட மருந்து, உரம், புல்லு பிடுங்குற கூலி, மண்ணெண்ணெய், அதோட போடுற பசலை. இன்றைக்கு 1 லோட் எரு இந்த விலை 1.5 லட்சம் ரூபா. 1 லட்ச ரூபாய்க்கு மேலே 1.5 லட்ச ரூபாய்க்குள்ள விற்று கொண்டு இருக்குது 1 லோட் எரு. முந்தின காலங்களில் 90ஆம் ஆண்டுக்கு முன்னே 2,500 ரூபா 3,000 ரூபா தான் இந்த விலை ஒரு லோரி லோட். அப்போ இது ஒருவேளை விவசாயிகள் இந்த சின்ன வெங்காய உற்பத்தி நிறுத்தினா இல்லை மாதிரியான பாதிப்புகள் இருக்கு. நிறைய பாதிப்பு என்ன சொன்னா கிடைக்காம போகும். நிறைய பாதிப்பு என்ன சொன்னா இந்த வாழ்வாதாரமும் பிரச்சனை தான். இப்போ நட்டத்தில் போய் கொண்டு இருக்குது உண்டு. ரெண்டாவது வந்து அது இல்லையேகள் அதை நம்பி இருக்கிற குடும்பங்கள் நிறைய பிரச்சனை தான். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு அந்தந்த சீசனுக்கு வந்து அந்த பயிர்களை செய்கிறது தான் எங்களுக்கு உத்தமமாக இருக்கும். எல்லாருமே மிளகரை பயிர் செய்து மிளகரை 30 ரூபா 40 ரூபாய்க்கு வந்தோன்னு சொன்னால் அதை யாருக்கு விற்கிறது இல்லை? அதுலேருந்து என்ன வருமானம்? எதுவும் பெறாது. இதுதான் பிரச்சனை. ஓ நன்றி.